ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பை டு ஆர்ட் அண்ட் ஐவன் ஸ்போர்ட் சேனல். ஐபிஎல் 2024க்காக மும்பை இந்தியன்ஸ் டீமோடைய பிளேயிங் 11 தான் பார்க்க போறோம் நண்பா. இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் பழைய கடப்பார அணியா மாறிட்டாங்க நண்பா. பேட்டிங் அண்ட் பவுலிங் இந்த ரெண்டுலயுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க நண்பா. இந்த சீசன் வேற லெவல் பண்ண போறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வேற வந்துட்டாப்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. 2 சீசனா நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு டைட்டில் அண்ட் ஒரு ரன்னர் அப் வாங்கிட்டு வந்திருக்காப்ல நண்பா. அதனால இந்த சீசன்ல இருந்து ஹர்திக் பாண்டியாவே கேப்டன் பண்ணட்டோம்னு மும்பை இந்தியன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க போல நண்பா. ஏன் ரோஹித் சர்மாட்ட இருந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்கன்னு தெரியல நண்பா. என்ன கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மாவே பண்ணிருக்கலாம். ஏன்னா 5 முறை டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்காப்ல நண்பா. இதுவரை ஃபைனல்ல தோத்ததே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தரமான கேப்டன் இருந்து கேப்டன்சி ஏன் பறிச்சாங்கன்னே தெரியல. சரி, ஓகே, இதை பத்தி ஏன் நம்ம பேசிக்கிட்டே இருந்தா நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீமுடைய ஸ்குவாட்ல யார் யார் இருக்கான்னு பாத்துடலாம். ரோஹித் சர்மா, டவால் பிரவேஷ், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், திலக் வர்மா, டிம் டேவிட், விஷ்ணு வினோத், ஜஸ்பிரித் பும்ரா, குமார கார்த்திகேய, பியூஷ் சாவ்லா, ஆகாஷ் மத்வால், ஜேசன் பெரண்டா, தில்சன் மதுசங்கா, ஸ்ரேயஸ் கோபால், நுவான் தஷாரா, அர்ஜுன் டெண்டுல்கர், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஹர்திக் பாண்டியா, ஷா முலானி, நெதல் வதேரா, சரல்டு கோசி, நமன்தர், அன்சுல் காம்போஜ், முகமது நபி, சிவாலிக் சர்மா. இந்த ஸ்குவாட் தான் நண்பா ஐபிஎல் 2024க்காக விளையாட போறாங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸ் டீமுடைய பிளேயிங் 11ல யார் யார் இருக்க போறான்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா நண்பா. ரோஹித் சர்மா இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸே இல்ல. ஏன்னா 5 முறை கோப்பா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பா. அஸ் கேப்டனா வேற லெவல் கேப்டன்சி பண்ணுவாங்க. இதுவரை தோத்ததே இல்லை நண்பா ஐபிஎல் ஃபைனல்ல. கடந்த 2-3 சீசனை பேட்டிங்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன் கண்டிப்பா வேற லெவல் பண்ண போறாப்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேர்ல்டு கப் 2023ல வேற லெவல் விளையாண்டாப்ல நண்பா. நல்ல ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டா விளையாண்டாப்ல வேர்ல்டு கப்ல. இதே அப்ரோச் ஐபிஎல் 2024 எடுத்தாப்லன்னா வேற லெவல்ல இருக்கும். அடுத்து இஷான் கிஷன் நண்பா. இஷான் கிஷன் கடந்த 2 சீசனா ஃபார்ம்ல இல்லாம விளையாண்டு இருக்காப்ல. ஏன் இந்தியன் டீம்ல ஒழுங்கான ஃபார்ம்ல இல்லாம விளையாண்டு இருக்காப்ல. இந்த முறை வேர்ல்டு கப் 2024 வரப்போறதுனால எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் பண்ண போறாப்லன்னு எனக்கு தோணுது ஐபிஎல் 2024ல. ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் உங்க 2 பேர் தான் இந்த சீசன் ஓபனிங் பண்ண போறாங்க நண்பா. இது எந்த மாற்றமே இல்ல. கண்டிப்பா பிளேயிங் 11ல இருப்பாப்ல இஷான் கிஷன். அடுத்து சூரியகுமார் யாதவ். T20 வந்துட்டாலே சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சூரியகுமார் யாதவ T20 வந்துட்டாலே கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு தரமா விளையாடுவாப்புல நண்பா. T20ல மட்டும் கண்ட மேனிக்கு அடிப்பாப்புல நண்பா. இந்த பக்கம் அந்த பக்கம்னு சுத்தி அடிப்பாப்புல நம்ம சூரியகுமார் யாதவ். கண்டிப்பா இந்த சீசன் பிளேயிங் 11ல இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயரை பிளேயிங் 11ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு வைங்க, அந்த டீமே வேஸ்ட் தான். அடுத்து திலக் வர்மா. சின்னத்துல ரெய்னா மாதிரி விளையாடுவாப்புல. ஒரு ஆஃப் ஸ்பின் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் எபிலிட்டி காமிப்பாப்புல நண்பா. நம்பர் 4ல கடந்த 2 சீசனா மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லா பண்ணி கொடுத்திருக்காப்புல. இந்த சீசன் கண்டிப்பா பிளேயிங் 11ல இருப்பாப்புல நண்பா நம்ம திலக் வர்மா. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக கொண்டு வரப்பட்ட ஹர்திக் பாண்டியா இந்த சீசன் வேற லெவல்ல பண்ண போறாப்புலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய ஓன் பிரான்சைஸ்க்கு வந்துட்டாப்புல. கடந்த 2 சீசனா வேற லெவல் பண்ணியிருந்தாப்புல நண்பா. அதுவும் கேப்டன்சில ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டெபியூட்ல கப் அடிச்சு கொடுத்தாப்புல நண்பா. சத்தியமா எதிரே பார்க்கல. டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியால எப்படி கேப்டன்சி பண்ண போறாப்புலன்னு எல்லாரும் பேசிக்கிருந்தாங்க. நானும் யோசிச்சு எப்படி கேப்டன்சி பண்ண போறாப்புலன்னு யோசிச்சு கடைசியில கப் அடிச்சு கொடுத்து மறு சீசனே ரன்னர் அப் ஆகி வேற லெவலான ஒரு கேப்டன்சி பண்ணிருக்காப்புல கடந்த 2 சீசனா. இப்ப வேற மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா வந்துட்டாப்லையா நண்பா. வேற லெவல் சம்பவம் பண்ண போறாப்புலையோன்னு எனக்கு தோணுது இந்த சீசன். அடுத்து டிம் டேவிட் நெக்ஸ்ட் புலாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தரமான பிளேயர் நண்பா. கடந்த 2 சீசனா புலாடு இல்லாத குறைய தீர்த்துட்டாப்புல. ஏன்னா ஒரு தரமான பிளேயர் டிம் டேவிட். கடந்த 2 சீசன்ல நல்ல ஒரு பினிஷரா இருக்காப்புல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக. கண்டிப்பா இந்த சீசன் பிளேயிங் 11ல இருப்பாப்புல நண்பா. எந்த மாற்றமும் இல்ல. அடுத்து பியூஷ் சாவ்லா நண்பா. பியூஷ் சாவ்லா நண்பா போன சீசன் பவுலிங்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக உழைச்சது. ஏன்னா தரமா பவுலிங் போட்டாப்புல நண்பா. நல்ல ஸ்பின்னிங் அட்டாக்ல டீம் பவுலிங்ல ரொம்ப கஷ்டப்படும் போது தனி ஒரு ஆளா நின்று பியூஷ் சாவ்லா நல்ல பவுலிங் போட்டாப்புல போன சீசன். ஏன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே மும்பை இந்தியன்ஸுக்கு நம்ம பியூஷ் சாவ்லா தான் போன சீசன். கண்டிப்பா இந்த சீசன் பிளேயிங் 11ல இருப்பாப்புல பியூஷ் சாவ்லா. அடுத்து முகமது நபி. ஐபிஎல்ல யாராவது ஒரு டீம் எடுத்தா கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க முகமது நபிக்கு. இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க நண்பா. கண்டிப்பா பிளேயிங் 11ல இடம் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபாரின் ஸ்பின்னர் தேவைப்படுது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. தரமான பிளேயர் நண்பா. ஆப்கானிஸ்தான்ல வேற லெவல் ஆடுவாப்புல. கண்டிப்பா சான்ஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களே தரமா விளையாடுவாப்புல முகமது நபி. பேட்டிங் எபிலிட்டில பயங்கரமா இருக்கு நண்பா. முகமது நபி நின்றுட்டாப்புல அடி பழந்துருவாப்புல. அடுத்து சரல் கோட்சி நண்பா. சத்தியமா எதிர்பார்க்கல நண்பா. கம்மியான பிரைஸ் எடுத்துட்டாங்க. நான் நினைச்சு ஒரு 10-15 கோடி எடுப்பான்னு நினைச்சு கடைசியில 5 கோடிக்கு எடுத்துட்டாங்க. யாருமே வாங்கவே இல்லை நண்பா. நான் நினைச்சு சிஎஸ்கே டீம் ஆச்சு வாங்கிடுவான்னு நினைச்சு கடைசியில சிஎஸ்கே டீமே வாங்கல. மும்பை இந்தியன்ஸ் ஈஸியா வாங்கிட்டு போயிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் கிடைச்சதுல இந்த சீசன் சரியான பெட்டினே சொல்லலாம் நண்பா. சரல் கோட்சி செம்மையே சூட் ஆவாப்புல மும்பை பீச்சில். கண்டிப்பா இந்த சீசன் பிளேயிங் 11 இடம் கொடுப்பாங்க சரல் கோட்ஸிக்கு மும்பை இந்தியன்ஸ். அடுத்து ஜஸ்பிரித் பும்ரா. போன சீசன் இன்ஜுரி ஏற்பட்டதால ஃபுல் டோர்னமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாப்புல. இந்த சீசன் வரப்போறாப்புல நண்பா.
ஏன்னா இன்ஜுரி சரியானதுக்கு அப்புறம் வேற லெவல்ல பவுலிங் போட்டாப்புல. வேர்ல்டு கப்லயும் சரி ஆசியா கப்லயும் சரி பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்புல நண்பா. இந்த சீசன் வேற லெவல் பண்ண போறாப்புலன்னு எனக்கு தோணுது ஜஸ்பிரீத் பும்ரா. ஏன்னா போன சீசன் வந்து டோர்னமெண்ட்ல மிஸ் ஆனதுனால இந்த சீசன் அதுக்கு சேர்த்து வச்சு வேற லெவல் பண்ண போறாப்புல. லாஸ்டா செஷன் ஃப்ரண்ட் ஆஃப் நண்பா கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இடம் கொடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் லெப்ட் ஹேண்ட் பேசருக்கு சீசனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பா பிளேயிங் லெவல்ல. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்ட் போல்ட், உனத்கட், அப்புறம் டேனியல் சாம், இப்ப ஜேசன் ஃப்ரண்ட் ஆஃப் லெப்ட் ஹேண்ட் பேசருக்கு எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இடம் கிடைக்கும் நண்பா. அப்புறம் இம்பாக்ட் பிளேயரை எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் மத்துவால தான் யூஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன சீசன் வேற லெவல் பண்ணிட்டாப்ல நண்பா. செமி ஃபைனல்ல வேற லெவல்ல பண்ணியிருந்தாப்ல, 5 விக்கெட் எல்லாம் எடுத்திருந்தாப்ல நண்பா. கண்டிப்பா இந்த சீசன் இம்பாக்ட் பிளேயரா தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் இந்த சீசனுக்காக எந்த பிளேயிங் லெவனை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.